जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो पलसारभक्षितम् उमासुतं सोह विनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं महागणपति துணை கொண்டு இஷ்டதேவதா குலதேவதா துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே நம்ம வார ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் ஒவ்வொரு வாரமும் புதிய கதை கொண்டு வரும் என்று சொல்லலாம். சில வாரங்கள் நம்மளை சோதிக்கும், சில வாரம் நம்மளை உயர்த்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் சில வாரங்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 12 ராசிகளுக்கான சவால் சோதனை எல்லாம் கலந்த ஒரு ரோலர் கோஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை, தொழில், குடும்பம், காதல், திருமணம், விவாகரத்து, சொத்து, வழக்கு எது இருந்தாலும் இந்த வார கிரகநிலை உங்களுக்கு மறுபிறவி போல புதிய வாய்ப்பை தரக்கூடியதாக சில விஷயம் அமையும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு விஷயம் குலதெய்வ வழிபாடு தவறினால் நல்ல நேரம் கூட சற்று தாமதமாகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் உங்களோட இந்த வாரம் உங்கள் விதியை வெளிச்சம் போடும் ராசி பலன்களை சொல்லுகிறேன். மனம் திறந்து கேளுங்கள். உங்கள் வாழ்க்கை மற்றும் ரகசியம் இதில் ஒளிந்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். இன்றைய வார ராசி பலனில் நம்ம நிறைய நல்ல விஷயங்கள்லாம், ஒவ்வொரு ராசிக்குமே சில சிறப்புகள் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன நமக்கு ஒத்து வரும், எது நமக்கு ஒத்து வராது, என்ன செஞ்சால் நமக்கு நல்லது அப்படிங்கிற வரைக்கும் இந்த வார ராசி பலன்களில் மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலே நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரும், என்ன பரிகாரங்கள் சொல்கிறோம், நடுவில் என்ன விஷயங்கள் சுவாமிஜி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். வாங்க, ரிஷப ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கிருத்திக நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் பார்த்திங்கன்னா ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி, அடுத்ததாக மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி இருக்குது. இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது 25ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வேலை விஷயம் அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது, வெளிநாட்டு தொடர்பான யோகங்கள் சில பேருக்கு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு வேலையில் மன சஞ்சலங்கள் நிறையா வரும், மன கஷ்டங்கள் நிறையா வரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை இடத்துல, பணி இடத்துல ஏதாவது மாறலாமா, வேறு ஏதாவது சில விஷயங்கள் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் சில பேருக்கு வரும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை விஷயத்தில் கொஞ்சம் சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் பெண்களுக்கு சில பேருக்கு அமைஞ்சிருக்கும். ஆனால் ஆண்களுக்கு அப்படின்னு வரும்போது அந்த ரிஷபராசி அப்படின்னும் போது என்னதான் பார்த்து வேலை செஞ்சாலும் இவன் குறை சொல்லிக்கிட்டே இருக்கானே தவிர நம்ம செய்கிற வேலையும் நம்மளை ஒழுங்காக செய்ய விட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் சில பேருக்கு வரும். ஆனால் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவை. ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு ஜென்மகுருலாம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இப்போ தான் சில விஷயங்கள்லாம் இனிமேல் தான் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். மனைவியோட சப்போர்ட்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்கும். மனைவி சப்போர்ட்ஸ் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு மனைவி சார்ந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. சில பேருக்கு பார்த்திங்க தொழிலில் முதலீடு அதிகரிக்கும். சில பேர் தொழிலில் முதலீடு நிறையா பண்ணுவாங்க. முதலீடு பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகலாம், விரிவாக்கம் பண்ணலாம், அடுத்த லெவலில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு பண்ணுவாங்க. குடும்பத்தில் உறவினர்கள் ஆதரவு அதிகமாக இருக்கும். திருமண பேச்சுக்கள் நடக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா திருமண பேச்சு நடந்து பெரியவங்களாம் ஒன்று சேர்ந்து பேசி அடுத்தது நம்ம என்ன செய்யலாம், அடுத்தது நம்ம என்ன பேசி முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பேசி முடிக்கக்கூடிய யோகங்கள்லாம் வரும். விவாகரத்து பிரச்சனையில் சமரசம் ஏற்படக்கூடிய அம்சம் உண்டு. சொத்து பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு சுலபமாக முடியக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சில பேருக்கு இந்த வாரத்தில் ஏதாவது சொத்து பதிவு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் சுலபமாக பிரச்சனை இல்லாமல் ஓரளவுக்கு அருமையாக முடியக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் அதிர்ஷ்டத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு இனிமேல் நல்ல விஷயங்கள்லாம் பாசிட்டிவான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகிய அம்சங்கள் ஜாதகத்தினோட. நெகட்டிவான விஷயங்கள், சின்ன உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்படும். சின்ன உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்படும். பெரியோர்கள் உடல்நலத்தில் அதிக கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம். கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் தீர்ந்துடும். ஒரு லம்சம் அமௌண்ட் ஏதாவது ஒன்று வரும், ஏதாவது ஒரு கடன் வரும், ஏதாவது ஒரு கடன் அடைச்சிருவீங்க. ஏதாவது ஒரு இடத்துல பணம் கேட்குறீங்க, இல்லை ஏதாவது வித்த பணமோ வந்த பணமோ ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கொடுத்து ஒரு கடன் ஒரு பாதி அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அம்சம் அப்படிங்கிறது வரும். உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 6. அதே போல் அதிர்ஷ்ட கலர் பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது விநாயக பெருமான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட கணபதியாக இருப்பார். உச்சிஷ்ட கணபதி வழிபாடு பண்ணுங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். குலதெய்வத்தை புறக்கணித்தால் குடும்பத்தில் கருத்து முரண்பாடுகள் ஏற்படும். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது சில நேரத்தில் அலட்சியம் பண்ணுறீங்க.
பார்த்துக்கலாம், இப்போ என்ன போகலாம், இப்போ என்ன கையில் காசாக இருக்குது போகிறதுக்கு, எல்லாம் போகலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அதை அதை புறக்கணித்தால் உங்களுக்கு என்ன ஆகுது, குடும்பத்தில் முரண்பாடுகள் நிறையா ஏற்படும். ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு சொன்னால் ஒரு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அந்த குடும்பத்தில் ஒருமித்த கருத்தோடு எல்லாரும் சேர்ந்த மாதிரி சந்தோஷமாக போய் செஞ்சுட்டு வர்றது தான் குலதெய்வ வழிபாடு. நான் வரமாட்டேன், நீ போய் பண்ணிட்டு வா, எனக்கு அங்கே அதில் ஏதாவது ஒரு முரண்பாடு காண்பித்தால், புறக்கணித்தால் அதற்கான குடும்பத்தில் பலவிதமான முரண்பாடுகள் நம்ம குடும்பத்தில் ஏற்படும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்ததாக பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா எதிரிகள் எப்படி தெரியுமா இருப்பாங்க, உங்கள் மீது அதிகமான பொறாமை கொண்டு இருப்பார்கள். ரொம்ப ரொம்ப பொறாமையோடு இருப்பாங்க. பொறாமைகளை அதிகரிக்கும்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்ன ரகசிய தகவல்களை வெளியிட வேண்டாம். இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கஷ்டம். இந்த வாரத்தில் நான் சொல்லக்கூடிய பலன்கள் இதெல்லாம். உங்கள் ரகசியத்தை வெளியிட வேண்டாம். வெளியில் சொன்ன பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களாக போய் மாட்டிக்கோங்க. ஒரு ரகசியம் உங்கள்கிட்ட சொல்கிறாங்களா, வெளியில் விடாதீங்க, மனசிலே வச்சுக்கோங்க. அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் உச்சமாக இருக்கும், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முக்கியமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய வெள்ளை மலர் கொண்டு, விநாயக பெருமானுக்கு வெள்ளை மலர் கொண்டு பூஜித்தால் உங்களுக்கு நிறைய சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும். அதே போல் வீட்டில் நீங்கள் செய்யக்கூடியது, வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலிகளை பண்ண சொல்லுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி வீட்டில் இருந்தாங்கன்னு வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நெய் தீபம் ஏற்ற சொல்லுங்கள். வீட்டில் நவதானியம் வைத்து அது மேலே நெய் தீபம் ஏற்ற சொல்லுங்கள். இந்த வாரத்தில் அந்த நெய் தீபமானது எப்படி எரியணும் அப்படின்னு கேட்டால், அந்த சுவாமிகிட்ட எரியும் பொழுது முத்து மாதிரி எரியணும். அந்த நெய் விளக்கு பசு நெய் விட்டு அந்த அகல் விளக்கில் ஏற்றும் பொழுது அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வாரம் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்புறமா அந்த நவதானியத்தை எடுத்து அரச மர விநாயகர் இருக்கு இல்லையா, அங்கே கொண்டு இது பண்ணினீங்க, கொண்டு விசர்ஜனம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. ஸோ இந்த மாதிரி இந்த ரிஷப ராசிக்காரர்கள் செய்ய வேண்டும். நான் ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா விஷயமும் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்குது. உங்கள் ரகசியத்தை நீங்கள் வெளியிட்டால் முடிஞ்சது. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு வேலை மாற போகிறீங்க, ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், நீங்கள் வேலை மாற போகிறீங்க, மாறத்துக்கு உண்டான விஷயங்கள்லாம் ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ மற்றவங்ககிட்டயோப்பா நான் வேலை மாறலான்னு இருக்கேன், அதுக்குண்டான பேப்பர்ஸ்லாம் போட்டாச்சு, இன்னும் நீ வேணா பாரு, இன்னும் ஒரு வாரம் தான் இருப்பேன், அடுத்த நான் மாறிடுவேன் பாருன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை உங்களுக்கு அங்கே தான் வரும். அதனால் உங்களுடைய ரகசியத்தை காக்க பழகிக்கோங்க. அதுதான் உங்களுடைய ராசிப்படி இந்த வாரத்துக்கு சுபமாக இருக்கும். சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன். இதுவரை நாம் பார்த்தது 12 ராசிகளுக்கான பொது பலன்கள். பொது பலன்கள் என்றால் மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் இப்படியெல்லாம் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும், என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இதிலேயே சில பேருக்கு 100% கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன விஷயம் நிஜமாக நான் சொல்கிறேன், சாமி நீங்கள் சொன்னது கரெக்டாக இருக்குது சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. 100%. சில பேர் 80% எனக்கு சரியாக இருந்தது சாமி நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பாதி பழிக்கும் பாதி சரியில்லாமல் இருக்குது. ஏன்னா நான் சொன்னது எல்லாமே பொது பலன்கள். இப்படியெல்லாம் இருக்கும், இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் உங்களுக்கு சரியாக வரும். பொதுவான ஜாதகத்தில் பொது ராசி பலன்கள். சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. சுய ஜாதகம்னா என்ன? ஜென்ம ஜாதகம், ஜென்ம ராசியில் ஜென்ம ஜாதகம்னு உண்டு, சுய ஜாதகம்னு உண்டு. பிறந்த தேதி, நேரம் இதெல்லாம் வச்சு கணிச்சிருப்பாங்க. என்ன லக்னம், இந்த லக்னத்தை வைத்தே 12, இப்போ நீங்கள் ஒரு லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா அந்த லக்னத்தை வச்சு 12 ராசிக்கு எப்படி இருக்குது, 12 ராசி பலன்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்கள் உங்கள் கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம தெளிவாக சொல்ல முடியும், மிக தெளிவாக சொல்ல முடியும். எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியும். ஒரு வீடியோ கால் பண்ணி பேசுங்க, ஒரு நார்மல் கால் பண்ணி பேசுங்க. வெளிநாட்டில் இருக்கீங்களா, ஒரு கூகுள் மீட்டில் கூட நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி, உங்களுக்கான ஒரு அரை மணி நேரம், உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்கி, நான் ராஜ்குமார் சிவாச்சாரியார்கிட்ட ஜாதகம் பார்க்க விரும்புகிறேன் சார், எனக்கு ஒரு அரை மணி நேரம் அவர்கிட்ட எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிறிய கட்டணத்தோடு என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான கேள்வி பதிலை நீங்கள் கேட்டு அதற்கான விஷயங்கள் எல்லாம் எழுதி வச்சுன்னு அதுபடி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்களும் நிறைய நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும். கோள்ன கிரகம். நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துடலாம், கிரகங்கள் ஒரு விஷயத்தை மறக்காது. சொல்கிறாங்க இல்லையா, வாழ்க்கைங்கிறது வட்டம், கீழே இருக்கிறவன் மேலே போவான், மேலே இருக்கிறவன் கீழே வருவான்னு சொல்லி. உண்மைதான், அதெல்லாம் பொய் கிடையாது. அது வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதை எப்படி சொல்கிறோம்? காலச்சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? காலச்சக்கரம். ஒரே மாதிரி சுற்றாதுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்போதுமே ஏற்றம் இறக்கம்ங்கிறது இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தான் பரிகாரம் அப்படிங்கிறது சொல்கிறது.
ஒரு விஷயத்துக்கு நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சால் நல்லது, பெருசாக வர்றது சிறுசாக போகும். அதுக்காக தான் சில இடங்களில் நம்ம தேடி போய் தெரியாத கோவிலுக்கு கூட எதுக்கு தேடி போய் நம்ம பரிகாரம் பண்ணுறோம். இதெல்லாம் செய்தால் நம்ம வாழ்க்கை நன்னா இருக்கும். அப்படிங்கிறதுனால டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கால் பண்ணி உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால், இந்த வார ராசி பலன்கள் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். ஜாதகம் பார்க்கறது, எண் கணிதம் பார்க்கறது, கைரேகை பார்க்கறது, ராசி கற்கள் பார்க்கறது, வாஸ்து பார்க்கறது எல்லாமே உண்டு. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். சுபம். வாழ்க வளமுடன்.